வெல்கம் பேக். இது SK14 வழங்கும் பிக் பாஸ் அப்டேட். ஸோ எங்கள் ஷோவை நீங்கள் பயங்கரமாக மாசா செம்மையாக சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ்லாம் தரீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பலவிதமான டாஸ்க்குகள், பலவிதமான சண்டைகள், டான்ஸ், பாட்டு, கூத்துன்னு நம்ம பிக் பாஸ் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. இப்போ தான் பிக் பாஸே சூடு பிடிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. எந்த நபருக்கு இந்த சாபக்கல் போய் சேருதோ அவங்க ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு நாமினேஷன் செய்யப்படுவார். பிரதீப் இந்த வாட்டி டைரக்டா சொல்றேன், உன்னை தான் டாமினேட் பண்றேன். மணி சொல்றேன். கேமை விட ரவீனாவை என்டர்டெயின் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்றாருன்னு தோணுது. மணி சொல்றேன். ஜெனரலாவே ஒரு பயங்கரமான ஒரு பிற்போக்குவாதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மாயா கன்ஃபார்ம். மாயாவை நாமினேட் பண்றேன். மாயமாவே ஒரு கேரக்டர் இருக்காங்க, மாயாவே நான் வந்து நாமினேட் பண்றேன். வீட்டில் ஹவுஸ்மேட்ஸ் 15 பேரும் நல்லா செட்டில் ஆகி ஒரு பேட்டர்னில் விளையாடிட்டு இருக்காங்க. முந்தையெல்லாம் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது ஒரு வைல்டு கார்டை உள்ள அனுப்புவோம், மாறுதல் ஏற்படும். இப்போ வீடே 2, அப்போ வைல்டு கார்டு எத்தனை இருக்கும்? 5 பேர். கமல் சார் யாரெல்லாம் எலிமினேட் பண்ணாரு, யாரெல்லாம் எச்சரிச்சாரு, குறும்படம் இருந்துச்சா இல்லையா, கண்டென்ட் கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கறது இந்த வீடியோல பார்த்து தெரியும். கூல் சுரேஷுடைய அப்ரோச் டு ஹியூமருக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? படத்துல எல்லாம் இந்த மாதிரி காமெடிஸ்லாம் வருது, அப்பெல்லாம் என்ஜாய் பண்ணீங்களே. யோசிச்சு தெளிவாலாம் பண்றது இல்ல, நான் பாட்டு சிரிக்கணுன்றதுக்காக பண்ணிடுறேன். ஆனா ஒன்ஸ் தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. பட் திரும்பவும் அது ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிட்டாரு. நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, இந்த வீட்டுல குடியேறி இருக்கீங்க. அந்த சுதந்திரத்தை அவங்க உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இன்னும் எனக்கு எல்லாமே கேட்கும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்க கண்ணுல இருக்கிற புரிதல் அவங்க கண்ணுல கேட்கறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சார் சும்மா சொன்னீங்கன்னா உங்க கணக்குல சேரும். அதெல்லாம் நிறைய பேர் பாக்குற டெலிவிஷன்ல பாக்குறாங்க இந்த ப்ரோக்ராம். சோ அதனால கொஞ்சம் அது வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க சார் அப்படின்னு. பட் மன்னிப்பும் கேட்டார், காலில் விழுந்து கேட்டார் சார். மன்னிப்பு கேட்கறதுன்னா கண்ணுல கண்ணை பார்த்து கேட்கணும். மன்னிச்சிருக்காரு. ஆனதுக்கு காரணம் அதுவா இருக்கலாம். பிரதீப் என்னங்க என்ன வேலை பண்ணிட்டீங்க நீங்க? என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? மாயா பிரதீப்க்கு மட்டும் ஜனங்கள் கை தட்டினா அப்படின்னு ஒரு சபதம் பண்ணாங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்காங்க? அப்புறம் எப்படிங்க நீங்க இப்படி தட்டலாம்? வீடே 2, அப்போ வைல்டு கார்டு எத்தனை இருக்கும்? 5 பேர். இவங்க ஆட்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்க கருத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போறாங்க. ஆட்டம் எப்படி மாறப்போகிறதோ அக்டோபர் 29 இரவு 8 மணிக்கு